சிவாய் நம்ம திருச்சிட்டம்பலம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் சானார்பாளையம் கிராமத்துல கரும்பு காட்டுக்குள்ள ஒரு வித்தியாசமான சிவலிங்கம் இருக்கிறதா கோவை அரண்மனை அறக்கட்டளைக்கு டிசம்பர் 2022 ஒரு தகவல் கிடைச்சது. நேர்ல போய் பார்த்தா நம்மளையே மிரட்டும் அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான வேறெங்கும் இதுவரை பார்த்திராத ஒரு வித்தியாசமான அமைப்புல ஒரு சிவலிங்கத்தோட லிங்கபானம் மட்டும் நடுக்காட்டுக்குள்ள இருந்தது. தொல்லியல் ஆய்வாளர்களுடைய கூற்றின்படி இது காலத்தால் மிகவும் பழமையானதாகவும் பிரம்மம் ருத்ரம் என்ற 2 பகுதிகளை மட்டுமே உள்ளடக்கியதாகவும் இது பழமையான பிரம்மசூத்திர குறியீட்டோட இருந்ததை குறிப்பிட்டாங்க. அந்த இடத்திலேயே அது முதல் சிவலிங்கம் தான் அப்படின்னு இருக்கிறத ஊர் மக்களுக்கு தெரிவிச்சு வழிபாட்டை துவக்கணும். முழுமையா திருப்பணி செய்யறதுக்கு சூழ்நிலை சாதகமா அமையாதனால இதனை அடுத்து 1.5 வருட முயற்சிக்கு பின்னாடி பிப்ரவரி 2024 அந்த பிரம்மாண்ட சிவலிங்க திருமேனி தோண்டி எடுக்கப்பட்டது. இடத்தோட உரிமையாளர் இந்த சுவாமிக்கு ஆலயம் கட்டுறதுக்கே ஒரு இடத்தை ஒதுக்கி வச்சாங்க. அந்த இடத்துல கொண்டு வந்து பத்திரமா வச்சுட்டோம். இதனையடுத்து கோவை அரண்மனை அறக்கட்டளை மற்றும் அன்பர்கள் உதவியோட அந்த சுவாமிக்கு மிகப்பெரிய அளவிலான ஆவுடை மற்றும் நந்தியம் பெருமான் இதோடு அம்பாள் திருமேனி விநாயகர் மற்றும் முருகர் திருமேனிகள் சேவிக்கப்பட்டு 12/12/2024 அன்னைக்கு சுவாமியை பீடங்கள்ல பிரதிஷ்டை செஞ்சோம். தமிழ் முறைப்படி வேள்வியை செஞ்சு திருமுறைகளை கயிறு சாற்றி அருள்மிகு அமிர்தகடேஸ்வரருடனாகிய அபிராமி அம்மை என்ற திருநாமம் பெற்று பெரிய அளவிலான மேற்கூரை அமைச்சு ஊர் பொதுமக்களை வழிபாட்டுக்கு ஒப்படைச்சிட்டோம். எனக்கு இன்னொரு பிறப்பு கொடு. அந்த பிறப்பு எப்படி இருக்கணும்னா உன்னையே வணங்குற பிறப்பாக இருக்க வேண்டும். ஆக அவமே பிறந்த அருவினை உடைய பிறப்பு இதோடு போகட்டும். இனி அடுத்த பிறப்பாது தவமே உடைய பிறப்பாக இருக்கட்டும் பெருமானே. அதனால அங்க என்ன கேட்கிறார்? நாவுக்கரசு பெருந்தகை கூத்த பெருமான் காணும் போது கேட்கிறார் அல்லவா, எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றார் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தில். எத்தனை சிவலிங்கங்கள் தான் இப்படி இருக்குதோ நினைக்கக்கூடிய அளவுக்கு ஆறுகள்லையும் மண் மேடுகள்லையும் வயல்வெளிகள்லையும் உடைந்துபட்டும் உடைக்கப்பட்டும் புதைக்கப்பட்டும் இதே வரிசையில் பல சிவலிங்கங்கள் இருக்க தான் செய்யுது. கோவை அரண்மனை அறக்கட்டளை மூலமாக சிவலிங்கங்களை திருவருள் துணையோட நாம் எடுத்து வச்சு கொடுத்துட்ருக்குறோம். இந்த நேரத்தில் நம்முடைய அரண்மனை அன்பர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சிவபுண்ணியம் சேர்க்கும் இது போன்ற திருப்பணியில் நீங்களும் இணைஞ்சிக்க விரும்பினா பிளே ஸ்டோரில் அரண்மனைங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி மாதம் 100 ரூபாய் மட்டும் செலுத்துங்க. 100 ரூபாயில் 100 சிவாலயங்கள் திருப்பணி பண்ணலாம். பிறந்த பயனை அடைந்த ஒரு பாக்கியத்தை பெற்ற நிம்மதியோடு அரண்மனைக்கும் எல்லோருக்கும் நன்றி நன்றி நன்றி.